பல மேடைகளை பார்த்து அனுபவிச்சிருக்கோம். ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்குது. சில இடங்களில் நாங்கள் பார்க்குற போது ஐயா உட்காந்துங்கிறார், இந்த பக்கம் அங்கே உட்காந்துங்க, நாங்கள் அப்படியே பேசுகிற போது இப்படி ஒரு பார்வை இங்கேருந்து ஆரம்பிப்போம், அப்படியே ஒரு ரவுண்டு வருவோம், அப்படியே வந்து பார்ப்போம், முன்வரி எல்லாரையும் பார்த்துட்டு ஒரு முகத்தை திரும்ப திரும்ப நாங்கள் பார்ப்போம். அது எல்லா பேச்சாளர்களுக்கும் ஒரு பழக்கம். அந்த ஒரு முகத்தை பார்க்குற போது அந்த திருமுகம் எப்படியெல்லாம் உள்வாங்குகிறது, எதுக்கெல்லாம் அவங்களுடைய ரியாக்ஷன் ஆகுது, எப்போ எதை ரசிக்கிறாங்க, கருத்தை ரசிக்கிறாங்களா, ஹியூமரை ரசிக்கிறாங்களா, வேறு உலகியல் செய்திகளை ரசிக்கிறாங்களா, எதை ரசிக்கிறாங்கன்றதை பார்க்க நாங்கள் அடுத்த சேனல்லேருந்து நாங்கள் வந்துக்கிட்டே இருக்கோம். அப்படியும் நாங்கள் ஏமாறுறது உண்டு. ஒரு கூட்டத்தில் 3000 பேர் உட்காந்து ரசிக்கிறோம், அதில் ஒருத்தன் ஆரவாரமாக ரசிக்கிறோம். அது மாதிரி ஒரு ரசிகனை நான் பார்த்ததே இல்லை. அதை சுற்றி வந்து அவனை தான் அப்பப்போ பார்த்து ஆரவாரமாக பேசி எல்லாரும் போன பிறகு அவனை தனியாக போட்டு அப்படியே அவனுக்கு போட்ட முன்னாடி அவனுக்கு போட்டு எப்படா இவ்வளோ ரசியை எல்லாம் பிடிச்சிருந்துதான்னா கே போல்தாகன்னா. அதனால் அப்போ தான் ஹிந்தி தெரிஞ்சவர் கேட்டார், விஷயம் தெரியாதவே நீ எப்படா வந்து சிரிச்சேன்னு. எல்லாரும் சிரிக்கிறாங்க, நானும் சிரிச்சேன்னு. ஒரு விஷயம் உங்களுக்கு தெரியுமா? பெருந்தலைவர் காமராஜர் நார்த் இந்தியாவில் பீகாரில் போய் பேசுகிறார். இது நடந்தது ஐயா. அப்போது ஜவஹர்லால் நேரு இருக்க பெரிய கூட்டம், நார்த் இந்தியா பீப்புள். இவர் பேசுகிறார், பெருந்தலைவர் பேசுகிறார், எல்லாம் கை தட்டுறாங்க சார். நேருக்கே ஆச்சரியம் தாங்கலை. அவர் பேசி முடிச்ச பிற்பாடு உட்காந்துருந்தா இவரே கேட்டார், அவர் தமிழில் பேசுகிறார், உங்களுக்கு என்னடா புரிஞ்சுது கை தட்டுறீங்களேன்னு கேட்டார். அதில் ஒருத்தன் சொன்னான், சார் காமராஜர் பேசினா எது பேசினாலும் நிஜமாக தான் இருக்கும், அதனால தான் கை தட்டுறாங்க. இது போதுமா? எவ்வளோ பெரிய மதிப்பீடு வச்சுருக்காங்க. அந்த மதிப்பீடு தான் சார் சொல்லாததுக்கு கிடைக்கிற மரியாதை. எவ்வளோ பெரிய பெருமை இல்லைங்களா? அப்படிப்பட்ட ஒரு அருமையான அவை, மூத்த தமிழறிஞர்கள், தமிழ் ஆர்வலர்கள் நிறைந்த இந்த திருச்சபையை மீண்டும் நாங்கள் வணங்கி மகிழ்ந்து உங்கள் அனுமதியோடு நாங்கள் பட்டிமன்றத்தை தொடங்குகிறோம். கம்பனுடைய கருத்துக்கள் அனைத்தும் இன்றைக்கு கம்பனின் கருத்துக்கள் பெரிதும் சேர வேண்டியது. குடும்பத்திற்கே என்ற அணி தொடங்குகிறது. நம்முடைய பாராட்டுதலுக்குரிய முனைவர் சசிகுமார் அவர்கள் இந்த வாதத்தை தொடங்கி வைக்கின்றார்கள். நல்ல கருத்து வரும்போது கைத்தட்டி நல்ல ஹியூமர் சொன்னாங்கன்னா அப்போவே சிரிச்சிருங்க. ஏன்னா நீங்கள் மௌனமாக இருந்து அப்புறமா சிரிச்சிங்கன்னா அது நமக்கு எல்லாருக்குமே